கனியாமூர் தனியார் பள்ளி கலவரம், கள்ளச்சாராய சாவுகள் என தொடர்ந்து பதற்றத்தீயிலேயே இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெண் விஏஓ ஒருவர் மீது சாணி வீசி கொலை முயற்சி நடந்திருப்பதுதான் லேட்டஸ்ட் அதிர்ச்சி. இதன் பின்னணியில் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் இருப்பதாக கூறப்படுவது கூடுதல் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் கிராம உதவியாளராக இருந்தவர் சங்கீதா. வடக்கனந்தல் திமுக எம்எல்ஏ உதயசூரியனின் சொந்த ஊர் என்பதால் இங்கே யார் விஏஓவாக வந்தாலும் எம்எல்ஏவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கிறார்கள். விஏஓவின் உதவியாளராக இருந்த சங்கீதாதான் ஊரில் அனைத்து விவகாரங்களையும் கவனித்துக் கொண்டு கிட்டத்தட்ட கிராம நிர்வாக அலுவலராகவே செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் புதிதாக வந்த விஏஓ தமிழரசி தனது அதிகாரத்தை பறித்ததால் கோபத்தில் சங்கீதா கொல்லவும் துணிந்ததாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த விஏஓ தமிழரசியை சந்தித்தோம். கண்ணீர் விட்டபடி பேச ஆரம்பித்தார். எனது சொந்த ஊர் தகரை கிராமம். என் கணவர் ஆசிரியர். நான் 2019 உலகியநல்லூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியில் சேர்ந்தேன். கடந்த 2024 ஜூலை மாதம் வடக்கனந்தல் மேற்கு கிராம நிர்வாக அலுவலராக இடமாறுதலில் இங்கு வந்தேன். நான் பணியில் சேர்ந்த அன்றும் உதவியாளர் வரவில்லை. மறுநாள் கலெக்டர் விசிட். கோமுகி அணையை திறக்க வந்தபோதும் உதவியாளர் வரவில்லை. பணிக்கு வராமல் தொடர்ந்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களுக்கான வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டிருந்தேன். 3 நாட்கள் கழித்து சங்கீதா பதில் போட்டார். கிராம அதிகாரிக்கு உதவியாளர் கிட்டே எப்படி நடந்துக்கணும் என்ற வரைமுறையே தெரியவில்லை. அதிகாரத்தால் எல்லோரையும் அடக்கிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன் என்று போட்டார். மேலும் இது ஏன் வில்லேஜ், வந்தீங்களா, அரை மணி நேரம் காத்து வாங்கினீங்களா, உட்கார்ந்துட்டு போனீங்களா, அதோடு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். என் வில்லேஜில் கலவரத்தை கிளப்புறது, என் பேரை கெடுக்கிறதுன்னு வச்சுக்க கூடாது என்று மிரட்டல் துணியில் போட்டிருந்தார். அதன் பிறகு கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி நான் ஆபீஸில் இருந்தபோது திடீரென்று உள்ளே நுழைந்த உதவியாளர் சங்கீதா நிர்வாக கணக்கு நோட்டுகளை தூக்கி கொண்டு வேகமாக ஓடியவர் அலுவலக கதவை பூட்டிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு உயரதிகாரிகள் வந்து கதவை திறந்ததோடு சங்கீதாவை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தனர். அன்றிரவு சுமார் 9:30 மணி அளவில் எம்எல்ஏ உதயசூரியன் என்னை மிரட்டும் துணியில் பேசினார். தன்னை நேரில் வந்து சந்திக்க முடியும் அழைத்தார். நான் போகவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி காலை 11:45 மணி இருக்கும். அலுவலகத்தில் தனியாக இருந்த என் முகத்தில் சங்கீதா சாணத்தை எடுத்து வீசினார். என் தலைமுடியை எடுத்து தரையில் தள்ளி முகத்திலும் கழுத்திலும் தாக்கியவர், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் என்று அடித்தார். சத்தம் கேட்டு ஊர் பொதுமக்கள் வந்து தடுத்தனர். பிறகு கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். சங்கீதாவை கைது செய்தார்கள் என்று கண் கலங்கினார். இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாவட்ட தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கலிவரதன், கள்ளச்சாராய சாவுக்கும் தனியார் பள்ளி கலவரம் ஏற்பட்டதற்கும் திமுக மாவட்ட செயலாளர் உதயசூரியனின் அதிகார துஷ்பிரயோகமே காரணம். தொடர்ந்து அரசு ஊழியர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. இவரால் இந்த பெண் கிராம நிர்வாக அலுவலரின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் உதயசூரியனுக்கும் திமுகவுக்கும் மாவட்ட மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றார். சின்னசேலம் வட்டாட்சியர் மனோஜ் முனியனிடம் பேசினோம். ஏற்கனவே 10 உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் அங்கு வேறு ஒருவரை அனுப்ப முடியவில்லை. நடவடிக்கை எடுக்கும் நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்துசாமியிடம் பேசினோம். உதவியாளரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம். தற்போது போலீஸ் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளது. இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உதவியாளர் சங்கீதா சிறையில் இருப்பதால் திமுக பிரமுகரும் அவரது கணவருமான பாண்டியனிடம் விளக்கம் கேட்ட தொடர்பு கொண்டோம். அழைப்பை ஏற்கவில்லை. குறுந்தகவல் அனுப்பினோம். அதற்கும் பதிலில்லை. சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியனிடம் விளக்கம் கேட்டோம். பாஜகவுக்கு நான் வில்லனாகத்தான் தெரிவேன். கலிவரதன் எனக்கு நண்பர்தான். ஏன் அப்படி கூறினார் என்று தெரியவில்லை. என் தொகுதி மக்களுக்கு தினந்தோறும் உழைத்து வருகிறேன். அவர்களை பொறுத்தவரை நான் என்றைக்குமே ஹீரோதான். வடக்கனந்தல் கிராமத்தில் 2 விஏஓ இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு தற்கொலை முயற்சி செய்தார். அதன் பிறகு இப்போது சாணி வீசிய சம்பவத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த பிரச்சனைக்காக நான் எந்த அதிகாரியிடமாவது பேசினேனா என்று கேளுங்கள். டிசம்பர் 1ஆம் தேதி தான் விஏஓவிடம் போனில் வெள்ளச்சேதம் சம்பந்தமாக பேசினேன். ஆனால் அதை கூட எடிட்டிங் செய்து வெளியிட்டுள்ளனர் என்றார். எது எப்படியாயினும் பெண் விஏஓ மீது சாணி வீசி கொலை முயற்சி நடந்திருக்கும் சம்பவத்தில் திமுக எம்எல்ஏ ஒருவருக்கு தொடர்பாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் பி. கோவிந்தராஜு.